ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல பகாரியா கானா எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பகாரியா ரைஸ் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு யூஸ் பண்ற ரைஸ் வந்து யூனிட்டி. நார்மல் அரிசிலையும் கூட செய்யலாம். ஆனா நான் இன்னைக்கு பிரியாணி அரிசி யூனிட்டி தான் யூஸ் பண்றேன். நம்ம எந்த கப்ல ரைஸை வந்து மெஷர் பண்றோமோ அதே கப்ல 1.5 கப் அளவுக்கு வந்து நம்ம வாட்டர் வந்து எடுத்துக்கணும். அதுதான் அளவு. நான் இந்த கப்ல தான் 2 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். ஒரு கப்க்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். குக்கர்ல தான் இன்னைக்கு பகாரியா ரைஸ் செய்ய போறோம். 1/2 கிலோ ரைஸ் அப்படின்றதுனால நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து சேர்த்துருக்கேன் இதுல. ஆயில் சேர்த்ததும் நல்லா சூடானதும் இதுல பட்டை, லவங்கம், கிராம்பு இது 3த்தையும் சேர்த்துருக்கேன். சேர்த்து கொஞ்சம் நல்லா 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த வெங்காயத்தை இதோட சேர்த்துடுறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமா நமக்கு வதங்கி வரணுங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு டேஸ்ட் கொடுக்கும். இதோட 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறி வரணுங்க. பொன்னிறமா நல்லா வதங்கி இருக்கணும். இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜ்ல நான் 2 சின்ன தக்காளி, சின்ன சைஸ் தான் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்து வதக்கிடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதுல சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதும் இதோட புதினா கொத்தமல்லி புதினா கொத்தமல்லியை ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் நல்லா வதக்கிடலாம். இது நல்லா வதங்கி வந்ததும் சக்தி மிளகாத்தூள், தனி மிளகாத்தூளை நான் இதோட சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன்னா பெரிய ஸ்பூன்ல 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நமக்கு 1 கேஜியா இருந்தால் 1 ஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்கும். சக்தி மிளகாத்தூள் நான் அரை அரை கிலோ எடுத்துருக்கிறனால 1/2 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் பெரிய ஸ்பூன்ல. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, பிரியாணிக்கும் சரி, பகாரியாக்கும் சரி, எதுக்கா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, பிரியாணி மசாலா, தனியா பவுடர் அது மாரி நெறைய எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவாங்க. இன்கிரீடியன்ட்ஸ்லாம் எதுவுமே ஆட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. நம்ம தனி மிளகாத்தூள் மட்டுமே யூஸ் பண்ணாலே நல்ல டேஸ்ட் குடுக்கும் நமக்கு பிரியாணிக்கும், பகாரியாக்கும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் இதுல தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி அளவு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். 1 கப் மெஷர்மென்ட் நம்ம எந்த கப்ல வந்து ரைஸ் எடுக்கிறோமோ, அதுக்கு 1 1/2 கப் அளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். நான் இன்னைக்கு 2 கப் அளவுக்கு வந்து எடுத்திருந்தேன் ரைஸ். அதனால 1க்கு 1 1/2 அப்படின்னா நான் 3 கப் அளவுக்கு வந்து தண்ணி எடுத்திருந்தேன். தண்ணியே நல்லா சேர்த்துட்டு இதோட நம்ம ஊற வச்சிருக்க ரைஸை வந்து சுத்தமா துளி கூட தண்ணி இல்லாம அதுல நம்ம நல்லா வடிச்சு தண்ணியை ரைஸை மட்டும் இதோட நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு லைட்டா கலரிட்டு இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து நமக்கு உப்பு காரம்லாம் கரெக்டா இருக்கான்னு ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்ற பட்சத்துல நம்ம காரமும் உப்பும் வந்து நமக்கு கூட இருந்தா கம்மியா இருந்தா அதை நம்ம சேர்த்துடலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு 2டே 2 விசில் தான் வரணும். 2 விசில் வர வரைக்கும் வச்சுட்டு 2 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குக்கரை. 2 விசில் வந்துருச்சு ஃபுல்லா. நம்ம பகாரியாக்கானா எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு பார்க்கும் பொழுதே தெரியும் எந்த அளவுக்கு வந்து உதிரி உதிரியா வருது அப்படின்னு சொல்லிட்டு. நான் எடுக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வீடியோல நல்லா. எவ்வளோ அழகா வந்திருக்கு பாருங்க. நம்ம கப் மெஷர்மெண்ட் தண்ணி அளவு நம்ம எப்படி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஏத்த மாதிரி தான் நமக்கு வரும். நல்ல சூப்பரா வந்திருக்கு. இத நான் ஒரு பிளேட்ல வச்சு காட்டுறேன். பாருங்க. நான் செஞ்ச இந்த பகாரியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பிரியாணி எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். தேங்க் யூ.